பள்ளிகளில் அதிகரித்து வரும் பாலியல் சித்திரவதை சம்பவங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இன்னி தேதிக்கு பெத்தவங்க குழந்தைகளை நம்பிக்கையோடு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு இடம்னா அது பள்ளிக்கூடங்கள் தான். மேடம், நான் வர வரைக்கும் என் குழந்தைய யார்கிட்டையும் அனுப்பிடாதீங்க, என் குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெத்தவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே அந்த ஆசிரியர் மேலேயும் அந்த பள்ளிக்கூடத்து மேலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கையை தான் காமிக்குது. ஆனால் அங்கேயும் இப்போ குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய சில கசப்பான சம்பவங்கள். பள்ளியிலேயே சிறுமிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் சிறுமிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறாரு. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ரொம்ப வேதனையை அளிக்குது. அப்படி ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய 13 வயசு குழந்தைக்கு 3 ஆசிரியர்களால பாலியல் சித்திரவதை அரங்கேறி இருக்கு. அந்த 3 ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும், இதே கிருஷ்ணகிரியில தான் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு போலி NCC முகாம் நடத்தி அங்க வந்திருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இந்த கிருஷ்ணகிரி சம்பவம் கொடுத்திருக்கக்கூடிய அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் நாம மீளல. அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் திருச்சியில நடந்திருக்கு. அங்க 9 வயசு குழந்தை பாலியல் தொல்லை கொடுத்தது யார் தெரியுமா? அந்த பள்ளியுடைய தாளாளருடைய கணவன். இப்படி வேலியே பயிர மேயக்கூடிய செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றா வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை அனுப்புறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க பெத்தவங்க. சரி, இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒருவேளை அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடைக்கக்கூடிய தரவுகள் சொல்லும் தகவல்களும் அதிர்ச்சி அளிப்பதாகத்தான் இருக்கு. 2023 4000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கு. 2024 6000க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கு. இப்படி ஆண்டுக்கு ஆண்டு போக்சோ வழக்குகளுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தி ஆகுது. பள்ளிகளில் நடக்கிற பாலியல் வன்முறை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ பள்ளிகளில் நடக்கிற வன்முறை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா யார் பொறுப்பாளர் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை தான் பொறுப்பு. போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கேஸ் ரன் ஆகிட்டே இருக்குது. 2012 அரசாணை எண் 121 அப்படின்னு தமிழ்நாடு அரசு அப்போது கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பாலியல் வன்முறை வழக்கும் போது உடனடியாக போட்டாங்க. பள்ளிகளில் ஆசிரியர் பாலியல் வன்முறை அவங்க சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணும், அவங்க டெர்மினேஷன் செய்யப்படுவார்கள் அப்படின்னு இன்னைக்கு அமைச்சர் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் 2012 அந்த ஜீவோ இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி குழந்தை உரிமை செயற்பாட்டாளருக்கான கேள்வி என்ன, எத்தனை பேருக்கு மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு மேலே அந்த ஜீவோ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆண்டு 40 வழக்குக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு 14 உங்களுக்கு 12லேருந்து பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் கணக்கு பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க, கருதப்படுது இன்னைக்கு. ஏன்னா யார்ட்டையும் டேட்டா இல்லை. நீங்கள் பள்ளி கல்வித்துறை அதை பற்றி டேட்டா பற்றி எங்கேயுமே போடல, எங்கேயும் வெளியிடல, அவங்க எங்கே சொல்ல. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். குடும்பத்துக்கு அடுத்து ஒரு பாதுகாப்பான சூழல் பள்ளிக்கூடங்கும் போது பள்ளிக்கூடங்கிறது பாதுகாப்பற்றது இல்லைன்னு சொன்னால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். கிருஷ்ணகிரி விவகாரத்துல கூட உடனடியா இந்த விஷயம் வெளியில வரல. 1 மாசமா அந்த சிறுமி பள்ளிக்கே வரல. என்ன காரணம் அப்படின்னு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தேடி போன போதுதான் அந்த வக்ர ஆசிரியர்களுடைய சுயரூபம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. ஏன் இந்த விஷயம் இத்தனை நாளா வெளியில தெரியல? இப்படி வெளியில தெரியாம இன்னும் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கோ, எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற அச்சமும் நமக்கு எழாமல் இல்லை. இதெல்லாத்தையும் தாண்டி இதை பற்றி நம்ம கல்வியாளர்கிட்ட பேசும்போது குழந்தைங்க கிட்ட பெத்தவங்க உட்காந்து பேசணும், அவங்களோட ஒரு நட்பை ஏற்படுத்தணும், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை மறைக்காம பெத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நட்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை, அதுதான் மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படி பேசுனீங்கன்னா கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் மெயின் ரீசன். சில டீச்சர்ஸை நம்பி அனுப்புறோம், கண்டிப்பா அது கரெக்ட் தான். ஆனாலும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் என்ன மாதிரி இருக்குது, அது நீங்கள் உட்காந்து பசங்க கூட பேசினாதான், அவங்க லெவலுக்கு நீங்கள் கீழே இறங்கி பேசினாதான் உங்களுக்கு புரிய போகுது. அவங்களுக்கு விசாரணையே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே வீடியோ ஆதாரங்களோட குற்றங்கள் நிரூபிக்கப்படுது. வீடியோ ஆதாரத்துக்கு மேலே விசாரணை என்ன தேவை வேண்டியிருக்கு? கடுமையான தண்டனைக்கு அவங்க மேலே பிரயோகப்படுத்தணும். அது ஒரு தண்டனையால் மட்டுமே இந்த குற்றங்களை குறைக்க முடியும். இதனால இந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ் வேணாம்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் இப்போ மேலே இந்த மாதிரி நடக்கிறதுனால கம்மன் ஃபீமேல் ஸ்கூல்ல ஃபீமேல் டீச்சர்ஸ் மட்டும்தான் அலௌடு, ஜென்ஸ் அலௌடு இல்லைன்னு தான் எடுத்துட்டு வரோம். சார், கண்டிப்பா அரப் கண்ட்ரிஸ் ஆட்டும் அவனை ரோட்ல உட்கார வச்சுதான் அவனை மேல் ஆர்கன் டிசைட் பண்ணணும். இதுதான் என்னுடைய ஃபைனல் அவனுக்கு கொடுக்கணும். திருப்பி இதை பேசுறது, ரைட் பண்றது, தப்பு பண்றது,
ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, போலீஸ் எல்லாருடைய டைம் இப்ப வந்து அவன் வந்து வைல்டா அவனை பனிஷ் பண்ணா கண்டிப்பா நெக்ஸ்ட் இது நடக்காது. குழந்தைகளை பாதுகாக்கிறது யார்? குரலற்றவர்கள், சக்தியற்றவர்கள், எளிதில் நாசமாக்கூடிய அந்த குழந்தைகள் யாருங்க பேசுறது? ஒட்டுமொத்தமா எல்லா ஆசிரியர்களையுமே நம்ம குற்றவாளி கூண்டுல ஏத்திட முடியாது. மற்ற பிள்ளைகளையும் தன் பிள்ளை போல பாவித்து அறநெறியோடு பழகக்கூடிய ஆசிரியர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க. ஏன் இதே கிருஷ்ணகிரி விவகாரத்துல கூட இந்த உண்மை 1 மாசத்துக்கு அப்புறம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு கூட ஒரு ஆசிரியர் தானே காரணம். கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களை பார்த்தோன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய மாவட்டங்கள் பட்டியலில் இருக்கு. வீட்லேயே ஸ்கேன் செய்து கருவிலேயே பெண் குழந்தைய கருச்சிதைவு செய்த செய்திகள் சமீபத்தில் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணங்கள் ரொம்ப ஜாஸ்தி நடக்கக்கூடிய மாவட்டங்களுடைய பட்டியல்லையும் இது இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதே பெரும் பாடா இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் இது இருக்கு. கல்வியோட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே ஒழுக்கம் தவறக்கூடிய விவகாரங்களில் ஈடுபடும் போது கடுமையான தண்டனைகள், கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையெல்லாம் வலுத்தாலுமே கூட பாதுகாப்பான இடம்னு கருதக்கூடிய பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு தாயினுடைய கருவறையை தாண்டி பாதுகாப்பான இடமே இல்லையோ? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.